இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் மகர ராசி என்பர்கள், கும்பராசி என்பர்கள், மேலும் மீனராசி என்பர்களுக்கான இந்த வார ராசி பலன் 18/3/2024 24/3/2024 வரைக்கும் என்ன நடக்கும்ன்றதை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல மகர ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் சந்திரனின் ராசியில் சனி 2ஆம் வீட்டில் இருக்குது. மகர ராசி என்பர்களை எடுத்துக்கிட்டா அடுத்தவங்களை பார்த்தீங்கன்னா விமர்சனம் செய்கிறதுல ரொம்ப ஒன்றா நம்பராக இருக்கிறீங்க. அதை நீங்கள் தவிர்த்துருங்க. ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் அதிகம் புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா, அது உங்கள் உருவத்திலும் உங்கள் ஆரோக்கியத்திலும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். நேர்மறையாக சிந்தித்து எந்த பேச்சிலும் இனிமையாக கொண்டுட்டு வாங்க. குடும்பத்தில் சில சுப நிகழ்ச்சிகள் அல்லது செயல்பாடுகளை ஏற்பாடு செய்யணும். அதில் நீங்களும் நிறைய பணம் செலவழிக்க வேண்டி வரும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் நிதிநிலை மோசமடைவதோடு உங்கள் மன அழுத்தமும் அதிகரிக்கும் வாய்ப்புகள் இருக்குது. வேலையை தள்ளி போடுறது யாருக்கும் பயனளிக்காது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அது சில முக்கிய குறைவான குடும்ப வேலையாக இருந்தாலும் இல்லாட்டினாலும் இந்த வாரம் குடும்பத்தின் முந்தைய பணிகள் குவிஞ்சு அதை முடிப்பது உங்களுக்கு பின்னர் பெரும் சிக்கலை ஏற்படுத்தும். இந்த வாரம் முழுவதும் நீங்கள் ஒவ்வொரு பணியையும் அதிக பொறுப்புடனும் கவனத்துடனும் ஒழுங்கமைக்கப்பட்ட முறையிலையும் செய்வீங்க. அதனால் நீங்கள் பணியிடத்தில் சிறந்த செயல்திறனை வழங்குறதுல வெற்றியும் பெறுவீங்க. இது தவிர உங்கள் ராசிக்காரவங்க சிலருக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு நிறுவனத்தில் சேரும் வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். இந்த வாரம் நீங்கள் பல பாடங்களை புரிஞ்சுக்கிறதுல சில சிரமங்களை உணர்வீங்க. மேலும் அதை புரிஞ்சுக்கொள்வதில் பெரியவர்கள் அல்லது உங்கள் ஆசிரியரின் உதவியை பெறுவதில் நீங்கள் சில தயக்கங்களை உணர்வீங்க. இருந்தாலும் இந்த உணர்வுகளை நீங்கள் கண்டிப்பாக மாற்றுவதற்கு நீங்கள் தயக்கம் இல்லாமல் இருக்கணும். சிலர்கிட்ட உதவி பெற வேணும்னா பெறணும். இல்லைன்னா வரவிருக்கும் எந்த தேர்வு அல்லது தேர்விலும் நீங்கள் தோல்வியடைய போகிறீங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் 11 முறை ஓம் நமச்சிவான்ற மந்திரத்தை ஜெபிக்கணும். மகர ராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் அருகில் இருக்கும் வாரம். வாழ்க்கை துணை மூலம் சந்தோஷங்கள் எல்லாம் உண்டாகும். கணவன் மனைவி இருவரும் புரிந்து பேசி வாழ்க்கையை திருப்திகரமாக அமைச்சுக்கிறவங்க. நல்ல திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்தவும் செய்வீங்க. பெண்கள் நீண்ட நாட்களாக நினைத்திருந்த காரியம் ஒன்று இந்த வாரம் நடக்கும். அனைவரின் பாராட்டையும் பெறுவீங்க. கேட்டது கேட்ட இடத்துல கிடைக்கும். குடும்பத்திலையும் அலுவலகத்திலையும் கௌரவமாக நடத்தப்படுவீங்க. அன்றாட தொழில் செஞ்சீங்கன்னா இனிமேல் பிரச்சனை எதுவும் இல்லை. சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்யும்படி இருக்கும். என்னதான் செஞ்சாலும் எனக்கு ஒன்றுமே செய்யலை அப்படின்னு அவங்க சொல்கிறதையும் கேட்க வேண்டி வரும். 28ஆம் தேதி அதிகாலையில் 1:27 மணி முதல் 24ஆம் தேதி பகல் 2:20 மணி வரை சந்திரன் 8ல் மறையும். சந்திராஷ்டம நாட்கள். அதனால் உங்களுக்கு தெளிவற்ற மனநிலை இருக்கும். இந்த நாட்களில் எவ்வித புதிய ஆரம்பங்களும் முயற்சிகளும் செய்ய வேணாம். மகர ராசி என்பவர்களுக்கு கலக்கலான வாரமாக இந்த வாரம் இருக்குது. தனஸ்தானத்தில் சனி செவ்வாய் சுக்கிரன் சேர்வது மகர ராசிக்கு அபூர்வமான ஆரவாரமான கலக்கலான கிரக சேர்க்கை. அடுத்த முறை செவ்வாய் கும்பத்திற்குள் சனியுடன் சேர 30 வருட காலமாகுது. செவ்வாய் சனியுடன் சேர்ந்தாலே ஆபத்து. அசுப கிரக சேர்க்கை என்ற கண்ணோட்டத்தில் மட்டுமே எல்லோரும் பார்க்குறாங்க. மகரத்திற்கு சனி ராசி மற்றும் தனஸ்தான அதிபதி செவ்வாய், சுகஸ்தான அதிபதி, லாப அதிபதி, தன அதிபதி சேர்க்கை என்பதால் இது மகரத்திற்கு பல மடங்கு நன்மையை தரும் கிரக அமைப்பு. இது அபரிமிதமான சொத்து சேர்க்கை, தனவரவை ஏற்படுத்தும். மகத்தான கிரக சேர்க்கை தனவரவின் அளவிட முடியாது. இதுவரை சொத்து இல்லைன்னா புதிய சொத்து சேரும். பழைய சொத்துக்களின் மதிப்பு அதிகரிக்கும். வாடகை வருமானம் தரும். சொத்துக்கள் சேரும். உறவினர்களின் மூலம் ஆதரவான சூழல் ஏற்படும். சகோதரர்களால் சகாயமான பலன் கிடைக்கும். சுபகாரியம் நடக்கும். 22/3/2024 அன்னைக்கு காலையில் 1:27 மணி முதல் 24/3/2024 மதியம் 2:20 வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் உறவுகள் நண்பர்களிடம் அமைதியான போக்கினை கையாளுறது நல்லது. நாளும் கோளும் நன்மை தர தினமும் மாலை வேளையில் நவகிரகத்தை வழிபடுங்க. கும்பராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டா இந்த வார ராசி பலனில் அதிர்ஷ்டசாலியாக இருந்த நாட்கள் போல் இல்லை. இந்த நேரத்தில் நீங்கள் எதை சொன்னாலும் கவனமாக சிந்தித்து சொல்லணும். ஏன்னா ஒரு சிறிய உரையாடல் நாள் முழுவதும் இழுத்து பெரிய சச்சரவாக மாறும். இது உங்களுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை உண்டாக்கும். சந்திரன் ராசிக்கு முதல் வீட்டில் சனி இருக்குது. இந்த வாரம் முழுவதும் உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளில் பணம் செலவழிக்க வேண்டி வரும். இந்த சூழ்நிலையில் இந்த நேரத்தில் நீங்கள் ஆரம்பத்தில்
நிதி விஷயங்களில் சரியான உத்தியை உருவாக்கணும். இதன் மூலம் உங்கள் பல தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த முடியும். வீட்டில் உள்ள குழந்தைகளுடன் உங்கள் நேரத்தை செலவிடணும். இந்த வாரம் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இதற்காக நீங்கள் ஏதாவது விசேஷமாக செய்ய வேண்டி வந்தாலும் இதை செய்வதன் மூலம் மட்டுமே அவர்களின் மனதில் என்ன நடக்குது என்பதை புரிஞ்சுக்கிறணும். அவர்களுடனான உங்கள் உறவை மேம்படுத்தணும். நீங்கள் வெற்றி பெறணும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் அவசரப்படுவது இந்த வாரம் உங்கள் தொழிலில் பாதிப்பை ஏற்படுத்தவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சில முக்கியமான தகவல்கள் கொடுக்கப்படும் நேரத்திலும் நீங்கள் அவசரப்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அரைகுறியான வார்த்தைகளை மட்டும் கேட்டுட்டு மேலும் முன்னேறுவீங்க. மேலும் சில பெரிய பிரச்சனைகளில் சிக்கிக்கிற போகிறீங்க. எப்பொழுதும் சுறுசுறுப்பான இயல்புக்கு பெயர் பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் இந்த வாரம் உற்சாகம் குறைவாகவே இருக்கும். இதனால் படிப்பில் கூட கவனம் செலுத்த முடியாமல் போயிடும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் சிவ ஓம் சிவ ஓம் சிவ ஓம் அப்படின்னு 11 முறை சொல்லணும். கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி இவ்வளோ வருமானம் வந்துச்சு அப்படின்னு அடுத்தவங்கள்ட்ட சொல்ல முடியாத அளவு பணவரவு உண்டு. எந்த ஒரு விஷயமும் முயற்சிக்கு பின்னே வெற்றியை தரும். கடின உழைப்பும் விடாமுயற்சியும் கண்டிப்பாக தேவை. ஜென்மச்சனியால் சில நேரங்களில் விரக்தி ஏற்படலாம். அதனால் அனைத்து விஷயங்களிலும் ஒரு முறைக்கு 4 முறை யோசித்து செயல்படுறது நல்லது. நீங்கள் ஒரு நம்பிக்கையான ஆள்கிட்ட இருந்து ரொம்ப நம்பிக்கையாக வச்சுருப்பீங்க. அவங்கள ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு காத்துக்கிட்டு இருப்பீங்க. அவங்கள்ட்ட ஏமாற்றங்கள் தான் வரும். குடும்ப சிக்கல்களினால் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவீங்க. தொழிலதிபர்களுக்கு அரசு உதவி கிடைக்கும். பெண்களுக்கு சிறப்புகள் வரும். 24ஆம் தேதி பகல் 2:20 மணி முதல் 27ஆம் தேதி அதிகாலை 2:56 மணி வரை சந்திராஷ்டம நாட்கள் என்பதால் தெளிவற்ற மனநிலை இருக்கும். இந்த நாட்களில் எந்தவித புதிய ஆரம்பங்களும் முயற்சிகளும் செய்ய வேணாம். கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் இந்த வாரம் ராசியில் செவ்வாய் சனி சுக்கிரன் சேர்க்கை இருக்குது. மனநிறைவான சம்பவங்கள் எல்லாம் நடக்கும். திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைக்கும். உண்மையான உழைப்பிற்கான பலனை அறுவடை செய்ய போகிறீங்க. அந்த மாதிரி நேரம் வந்தாச்சு. லாபம் உண்டாகும். பணவரவு தாராளமாக பொருளும். பணியில் தேவையற்ற அலைச்சல்களால் விரயங்கள் ஏற்படலாம். புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். எதிரிகளையும் நம்பிக்கை துரோகிகளையும் அடையாளம் காண்பீங்க. பூர்வீக சொத்து தொடர்பாக சித்தப்பாவுடன் பிறந்தவர்களுடன் பேச்சுவார்த்தை நடக்கும். அஷ்டம அதிபதி புதன் நீசம் பெறாரு. வழக்குகள் சாதகமாக உள்ளது. விசாரணை தள்ளி போகும். சுக்கிரன் ராசியில் இருப்பதால் காதலர்களுக்கு பெற்றோர்களின் சம்மதமெல்லாம் கிடைக்கும். தடைப்பட்ட திருமணம் கைகூடும். சொந்தங்கள் பற்றிய புரிதலெல்லாம் உண்டாகும். தம்பதிகளிடையே ஒற்றுமை நிலவும். நண்பர்களிடம் நிதானம் வேணும். சிலருக்கு செயற்கை முறை கருத்தரிப்பு வெற்றி தரும். 24/3/2024 அன்னைக்கு மத்தியானம் 2:20க்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய கவலையால் மனச்சொருவு உண்டாகும். முக்கிய பணிகளை தொடங்கும் முன்னாடி விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைக்கணும். மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சந்திரன் ராசிக்கு முதல் வீட்டில் ராகு இருக்குது. எல்லா வகையான பயணங்களையும் தவிர்த்திடணும். இல்லைன்னா நீங்கள் சோர்வாகவும் மன அழுத்தமாகவும் இருப்பீங்க. யாருடைய எதிர்மறையான தாக்கம் உங்கள் ஆரோக்கியத்திலும் தெரியும். இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். இதனால் நீங்கள் வழக்கத்தை விட பல மடங்கு அதிக பணம் சம்பாதிக்க போகிறீங்க. இதையெல்லாம் பார்க்கையில் லக்ஷ்மி தேவி உங்கள் மீது கருணை காட்டுறாங்கன்னு தோணுது. அதனால் பணத்திற்கு உரிய முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் கையை விட்டு நழுவதையும் தவிர்க்கணும். இந்த வாரம் நீங்கள் சமூகத்தில் மரியாதை பெறுவீங்க. இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்கள் சகோதர சகோதரிகளின் ஆரோக்கியம் பலவீனமாக இருக்கும். இதில் நீங்கள் உங்கள் பணத்தில் சிறிது செலவு செய்யணும். ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்ப பொறுப்புகள் அனைத்தையும் நிறைவேற்றுவது வீட்டிலும் மரியாதை பெறணும். நம் வாழ்க்கையில் முன்னேறையில் நம்ம சற்று அகங்காரமாக மாறி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப கஷ்டம். நம்ம சுற்றி உள்ளவர்களையும் மறந்துடுறோம். நம் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்கள் கடினமான சூழ்நிலைகள் ஏற்படையில் அவர்களின் நினைவாற்றல் மற்றும் ஒத்துழைப்புக்காக ஆசை நம்ம மனதில் மீண்டும் எழத் தொடங்கும். இந்த வாரமும் உங்களுக்கும் அப்படித்தான் நடக்கும். உங்கள் ஈகோ உங்களை மற்றவர்களிடமிருந்து தூரமாக்கும் போது இந்த வாரம் பல கிரகங்களின் அனுகிரகத்தால் மாணவர்கள் உயர்கல்வியில் நல்ல பலன்களை பெறுவாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு நல்ல இடத்துல சேர்க்கை பற்றிய நல்ல செய்தியையும் பெறலாம். இது போன்ற சூழ்நிலையில் குறிப்பாக வெளிநாடு போய் படிக்கணுன்ற கனவு இருந்துச்சுன்னா மாணவர்களின் கலை இந்த நேரத்தில் நினைவாகும். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு வயதான பிராமணருக்கு அன்னதானம் செய்யணும். மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு
தனித்திறமைகள் அடையாளம் காணப்படும், சம்பவங்கள் எல்லாம் நடக்கும். எந்த ஒரு செயலிலும் அதிக முயற்சி இல்லாமல் வெற்றிகரமாக முடியும். சந்தோஷம் தரும் வாரம். சுயதொழில் வியாபாரம் சுறுசுறுப்பாக நடக்கும். இதுவரை செய்யாமல் சொல்லாமல் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சில விஷயங்களில் தயக்கங்கள் விலகி பளிச்சென்று தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க. எத்தகைய நிர்பந்தங்கள் வந்தாலும் எடுத்த முடிவில் இருந்து பின்வாங்காமல் உறுதியாக இருப்பீங்க. செலவுகளை சுருக்க வேண்டியது அவசியம். வீண் செலவுகள் செய்ய வேண்டாம். வாகனம் அமையாதவங்களுக்கு வாகனம் அமையும். பெண்களுக்கு இந்த வாரம் நல்ல பலனை தரும். தந்தை வழி உறவினர்களால் லாபம் உண்டாகும். நீண்ட நாட்களாக சொந்த வீடு இல்லையே அப்படின்னு ஏங்கினீங்கன்னா கனவு நனவாகும். பொன்பொருள் சேர்க்கை ஏதேனும் உண்டு. ராசிநாதன் வலுவாக இருப்பதனால தெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை வரும். குலதெய்வத்திற்கு நேர்த்தி கடனை நிறைவேற்ற கண்டிப்பாக முடியும். மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமைதி காக்க வேண்டிய வாரம். 6ஆம் அதிபதி சூரியன் ராசியில் நிற்கிது. எதிரிகளை வெல்லும் சாதுரியமெல்லாம் உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு எதிரிகளை புறமுதுகு காட்டச் செய்யும் உகந்த நேரம். அதே நேரத்தில் அடக்கமாகவும் அமைதியாக இருந்தீங்கன்னா கிரகங்கள் துணை நிற்கும். ஆணவம் தலைகணத்தோடு இருந்தீங்கன்னா தக்க பாடம் புகட்டும். இப்பொழுது 6ஆம் அதிபதி சூரியன் ராகுவுடன் ராசியில் நிற்கிது. செல்வாக்கு, திறமை மற்றும் கௌரவத்தோடு செயல்பட்டு சிறப்பு பெருமையை அடைவீங்க. இடப்பெயர்ச்சியால் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். அதனால் குடும்பத்தில் நல்லிணக்கம் எல்லாம் உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் குறைஞ்சு அந்யோன்யம் அதிகரிக்கும். நன்மைகளே மிகுதியாக நடக்கும். இருந்தாலும் யாருக்கும் வாக்கு கொடுக்க வேணாம். பிள்ளைகளால் ஏற்பட்ட மனக்கவலை அகலும். ஆரோக்கியத்தை சார்ந்த இன்னல்கள் எல்லாம் குறையும். நீண்ட நாட்களாக நினச்ச காரியங்களை செஞ்சு முடிப்பீங்க. பங்குனி உத்திர நாளில் குலதெய்வத்தை வழிபடணும். இதுவரை இந்த பதிவில் மகர ராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்கள் மற்றும் மீனராசி அன்பர்களுக்கான இந்த வார ராசி பலனை 18/3/2024 24/3/2024 வரைக்கும் என்ன நடக்குன்றதை அந்த பதிவில் பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.